திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நம்ம கேர்ள்ஸாக ஒரு 6 கேர்ள்ஸ் ஆட முடியும், பாட முடியும், லிரிக்ஸ் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி டாப் பாப் ஒரு பாப் கல்ச்சராக உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு சாங்கே டாப் பாப்னு விட்டது. அதுதான் ரீச் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பீங்களே. ஸோ இப்படி கிடைக்கல, நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? எங்களுக்கு என்னன்னா we are very happy that நாங்க ஒரு காலத்துல வச்சுட்டு இந்த விஷன் வந்து right now it is happening. 5 years முன்னாடி எங்களை தெரிஞ்ச people எல்லாமே they celebrated us ரொம்ப. அதனால இப்போதைக்கு we are very happy and we left to the God. ஒரு கேங் லீடராக வந்து என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? have hope on each other. So கத்தலாம் மாட்டோம். எனக்காவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்க்கு போயிட்டா குரூப்ல ஒரு 1 ஹவருக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விட்டுருவேன். இல்ல 2xலயே 1 மணி நேரம் போகும். 2x. ஸோ உங்களுக்கு வந்து ஜீவா சார்ட்ட வந்து பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? Humbleness. அவர் கூட இருக்கும்போது அந்த கம்ஃபர்டபுளான ஒரு இருந்துச்சு. he was very considerate about our parents as well. பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரெஸ்ட் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு he called a caravan for our parents to rest. நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து அது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இல்லாமல் ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் பாட்டை கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து மியூசிக் ரசனை ஜாஸ்தி இருக்கு. பீப்புள் மைட் திங்க் ஹீஸ் ஜஸ்ட் an actor, பட் ஆக்சுவலி கிடையாது. ஹீஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சேது. இன்னைக்கு யார் நம்ம கூட இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் பாப் கேர்ள்ஸ் பேண்ட் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட அதிக விஷயம் பேசி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோவில் போகலாம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்கள் சாங் வந்து பார்த்தோம், த பாப். அது வந்து எதனால் அந்த சாங் நேம் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் இதுக்கு ஐடியா கொடுத்தது? இது வந்து எல்லாரோட ஐடியா தான். ஸோ டாப் பாப்ன்றது தமிழ் டா. ஸோ டா பாப் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் தான், அது தெரியும். தமிழ் பாப்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா எங்களோட ஐடியாவே அதுதான், தமிழில் பாப் கல்ச்சர் கொண்டு வரணும். அது முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு. நம்ம கேர்ள்ஸாக ஒரு 6 கேர்ள்ஸ் ஆட முடியும், பாட முடியும், லிரிக்ஸ் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி டாப் பாப் ஒரு பாப் கல்ச்சராக உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு சாங்கே டாப் பாப்னு விட்டது. அதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு உமன்ஸாக வந்து பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு ஆண்மகன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? எப்படி இவரை தேர்ந்தெடுத்தீங்க? ஆக்சுவலி வந்து அஸ்வின் இஸ் என்னோட ஒரு நல்ல நண்பன். ஸோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் ஒரு பாட்டு பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து அந்த வைப் எங்களுக்கு தேவையான வைப் இவனுக்கு பயங்கரமாக செட் ஆகும். ஸோ டெஃப்ராக்ஸ் வந்து இவன் எங்களை சஜஸ்ட் பண்ணும்போது வீவர் லைக் எதுக்கு மற்ற மியூசிக் ப்ரொடியூசர் கிட்ட போனோம், நம்ம பையனே இருக்கானு சொல்லிட்டு ஆக்சுவலி மிஞ்சி போனால் ஒரு நாள் கூட ஆகல, ஹாஃப் டேலே கான்செப்ட் முடிச்சிட்டோம். அந்த ட்ராப், அந்த பாட்டோட மெயின் எசன்ஸே அவன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் வித் த ஃப்ளோ. ஆனால் டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணான். அதில் வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு கிளாப் ஃபார் ஹிம். ஸோ அது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தீங்களா இல்லை அப்படியே டக்குன்னு ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே? ஆக்சுவலி இந்த பாட்டு நான் முன்னாடியே பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பாட்டு. அப்படி சொல்லுங்க. நச்கே திக்கா அப்படின்னு ஒரு ஹிந்தி பாட்டு நான் பண்ணியிருந்தேன். நானே அதில் பாட வேறு செஞ்சுருக்கேன். தயவு செஞ்சு அந்த பாட்டெலாம் போய் கேட்டுறாதீங்க. ஸோ இந்த பாட்டு நான் 2020 லாக்டவுனில் பண்ணேன். அப்போது அந்த டைமில் டிக்டாக்லாம் செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி வைப்பில் நிறைய பாட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, அந்த வைப்லேயே ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ பண்ணது. ஆனால் வென் தே ப்ரெசென்டட் திஸ் ஐடியா வித் மீ டு மீ, நான் ஒரு பீட் பண்ணேன் இனிஷியலாக. ஆனால் அவங்க வந்து சான்ஸே இல்லை, சுத்தமாக வேலைக்காகல, எனக்கு அந்த பீட் தான் வேணும், அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அந்த பாட்டு தான் வேணுமா ஹரிஷார்னா? இல்லை, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அதை வந்து நம்ம வேறு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அதை வந்து ஒரு புது இதுவாக ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே போய் உட்காந்து நான் ரீப்ரோக்ராம் பண்ணி நான் இது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இது பண்ணிட்டேன். சரி ஓகே, முக்கியமாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாப் பாப் அப்படி டீம்னு சொன்னேன்ல, உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. வணக்கம், நான் டானியா சிஜே. வணக்கம், நான் அஸ்வதாமா. வணக்கம், நான் ஆஞ்சலின் ஏகே ஆன். வணக்கம், நான் மேஹா. வணக்கம், நான் சிஸ்லி. சரி ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் நேம்ஸ், அதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் சாங் மாதிரியே. ஸோ எங்களுக்கு ஒரு வைப்பாக இருந்தது சாங், ஓகேவா? ஸோ இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வருத்தம், ரீச் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பீங்களே. ஸோ இப்படி கிடைக்கல, நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? ஃபர்ஸ்ட்லி ரீச்க்காக
எஸ் இட் இஸ் என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். எங்களுக்கு என்னன்னா we are very happy that நாங்க ஒரு காலத்துல வச்சுட்டு இந்த விஷன் வந்து ரைட் நவ் இட் இஸ் ஹேப்பனிங். எங்களுக்குன்னு ஒரு we wanted to produce a song together. எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப பேங்கா ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணணும்னு எங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்ல இருந்து this vision is there. 5 இயர்ஸ் முன்னாடி எங்களை தெரிஞ்ச people எல்லாமே they celebrated us ரொம்ப. அதனால இப்போதைக்கு we are very happy and we left to the God. நீங்க பாத்துக்கோங்க எல்லாத்தையுமே நாங்க பண்ணுறத பண்ணுவோம். we will not stop, we will still continue to give more songs. வரட்டும். ஓகே, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. எப்படின்னா ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் இருந்தாலும் நான் செய்யணும்னு நினைக்கிறத வந்து செஞ்சுட்டேன். ஸோ அதை கொண்டாடாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, இப்போ வந்து எதுவுமே வந்து ஈஸியாக நடந்துராது. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா 2018 இருந்து இந்த டீம் ஃபார்ம் ஆனதாக நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா? ஸோ இது எப்படி இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணீங்க? ஆக்சுவலாக 2018ல டேனியாக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்சி அப்படின்ற ஒரு டேனியாக்கானா அது இந்த அக்காவா? ஓகே. அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பேண்ட் இருந்துச்சு, 11 people இருந்தாங்க. ஆனால் 2020ல நானும் என் ஃப்ரெண்ட் மேஹா நாங்கள் 2 பேரும் ஆடிஷன் பண்ணோம் டிஎன்சிக்கு. அதுக்கப்புறம் வி காட் இன். அது அந்த மாதிரி நாங்கள் 6 பேர் வந்தோம். இட் வாஸ் ஆக்சுவலி 11. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் செட்டு கொஞ்சம் பிரச்சனைனால 6 பேராக இப்போ. ஸோ ஓகே, சூப்பர் 6 அப்படின்னு நேம் வச்சிடலாம். இவங்களை வந்து நான் இதுக்காக தான் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இருக்கும்ல. இப்போது அதிக பேர் வருவாங்க, பட் ஆனால் இவங்கள தான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். அதை யார் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கா சொல்லுங்கக்கா. எங்கள் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து தாழ்ச்சி. பொண்ணுங்க வந்து ஒரு அந்த ஆடிஷன் ஃபார்ம்லேயே வந்து ஒரு கொஷின்ஸ் வச்சேன் ட்ரிக்கியாக. அந்த ஆன்சருக்கு யார் நார்சிசிஸ்டிக்காக பதில் சொன்னால் யார் தாழ்ச்சியோட பதில் சொன்னான்னு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்த்தோம். அதில் எனக்கு என்னமோ இந்த பிள்ளைங்க வந்து தாழ்ச்சி அவ்வளோ ஹம்பிள் அவ்வளோ கைண்டாக பதில் சொன்னாங்க. அதை தாண்டி இவங்களால் பாடவும் முடியும் ஆடவும் முடியும். அந்த வீடியோ கிளிப்ஸாக அனுப்பும்போது ஐ வாஸ் லைக் கடவுள் கொடுத்த வரோம், எடுத்து அப்படியே உள்ளே போட்டு அப்படியே எடுத்து பிடிச்சி வச்சிட்டோம். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து உள்ளே போடுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது அஸ்வின் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம், இந்த பையன்கிட்ட எனக்கு இது இந்த ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லுவேன்? இப்போ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவங்க கூட நின்று இவ்வளோ கலாய்ச்சி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீடம் தான். அவன் வந்து அந்த மாதிரி வந்து இந்த தொட்டா சினிங்க மாதிரிலாம் கிடையாது, இறங்கி காமெடி பண்ணிட்டு இருப்பான். இஸ் ஆக்சுவலி ஆல்சோ ஸ்டாண்டப் கொமீடியன். பயங்கரமாக எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேனாக இருந்தேன். அப்படி இவன் லைவ்லாம் வந்தான் நைட்லன்னா பயங்கரமாக கலாய்ச்சி மதிக்கவே மாட்டான். யார் பெரிய செலிபிரிட்டியாலும் கடிச்சு கலாய்ச்சிருவான். அந்த மாதிரி ஒரு காமெடி நாங்கள் ஆக்சுவலி 6 பேரும் இப்போ கொஞ்சம் சைலண்டாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறோம், பட் ஆக்சுவலி கிடையாது. 6 பேருலாம் இல்லை, இந்த பொண்ணு தான் ஒன்றுமே பேசல, வந்ததுல இருந்து பாயிண்ட் வரட்டும் பேசுறேன்ற மாதிரி. சும்மா இல்லை, இங்கே தான் வெளியே போனோன்னு வந்து பயங்கரமா கலக்குவா. ஸோ அந்த மாதிரி அந்த வைப்ல வந்து இவன் கிட்ட அது இருந்துச்சு. செகண்ட்லி வந்து நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. எவ்வளோ சஜஷன் சொன்னாலுமே கேட்டான். அதுக்கும் கொஞ்சம் லைட்டா ஆர்குமெண்ட் மாதிரிலாம் ஒரு அளவுக்கு வந்து இது நல்லா இருக்காதுன்னு அவன் சொல்லும் போது இல்லை இது பண்ணுன்னு சொல்லணும்னா யூஸ் லைக் சரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணா. திங்க் தட் இஸ் ஒன் மேஜர் திங். ஓகே, அவனா அப்படியே கை தட்டி சூப்பராக மேனேஜ் பண்ணிடுறாங்க. இவங்க கிட்ட இந்த 6 பேர்கிட்டையும் பிடிச்ச விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே நடுவுல போட்டான்டான்னு என்ன போட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி 6 பேரும் செம்ம எனர்ஜி. எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ரூம்குள்ள நடந்து வரும்போதே அவங்களோட எனர்ஜி நான் சென்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர், ரொம்ப டெடிகேட்டட். உண்மையை சொல்றான். ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்லணும்னா சொல்லிடுங்க. இல்லை ஆக்சுவலி இதுதான் உண்மை. அவங்க 6 பேருமே செம்ம. நான் இது எங்கே போனாலும் நான் இதுதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ வைப் வித் பீப்புள் ஹூ ஹாவ் அ நைஸ் எனர்ஜி அண்ட் ஹூ ரேடியேட் பாசிட்டிவிட்டி. ஸோ இவங்க 6 பேருமே செம்ம பாசிட்டிவ். ஐ மீன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது ஸ்ட்ரென்த் உள்ள அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த ஒரு விஷயம்லாம் நான் சேஞ்ச் பண்ணேன் முக்கியமாக, அதுக்கப்புறம் ரிசல்ட் சூப்பராக வந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க சாங்கில்? ஓகே, ஆக்சுவலி சாங் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்துச்சு. அது நாங்கள் உட்காந்து வேறு மாதிரி அதை மாடிஃபை பண்ணி ஆமாம், அது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள். அப்புறம் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் மீ, ஆக்சுவலி ஜீவா சார் கூட ஹெல்ப் பண்ணார். அவர் உட்காந்து இது நல்லாயிருக்கும், இங்கே ஸ்டார்டிங்கில் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இங்கேருந்து இப்படி ரைஸ் பண்ணிங்கன்னா அவரும் ஆக்சுவலி இன்புட்ஸ் கொடுத்தாரு. டெஃப்ராக்ஸோட ஹோல் டீம் ஆக்சுவலி இதில் ஒர்க் பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ.
ஸோ எல்லாரும் போட்ட ஒரு எஃபர்ட்னால தான் கடைசியில் இப்படி. சூப்பர். நானே கேட்கணும்னு நினச்சேன். ஜீவா சார் என்ன சொன்னார் சாங் பார்த்துட்டு? ஸ்பெஷலாக யாரை வந்து பாராட்டினார்? இல்ல ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. மோரோவர் பாட்டுன்றதை விட 6 பேர் சேர்ந்து பண்ணது, அவர் எல்லாமே பார்த்தாரு நாங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ஜீவா சார் வந்து நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு யங் டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகேவா? அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ உங்களுக்கு வந்து ஜீவா சார்கிட்ட வந்து பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? ஹம்பிள்னஸ். லைக் நான் எவ்வளோதான் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் எங்கள் கூட உட்காரும் போது நாங்கள் 6 பேரும் வி ஆர் வெரி யங். எங்கள் கூட இருக்கும்போது எங்கள் எனர்ஜிலே பேசுவார் சூப்பர் அப்படின்னு. அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏமா ஏமா இல்லைண்ணா மேகா. இல்லை, இப்போ மைக்ல ரீவைண்ட் பண்ணி நான் அதை ப்ளூபர்ஸாக போடுவேன். ஏமா அப்படின்னு சொன்னேன். ஓ சாரி நான் அதான் அவர் கூட இருக்கும்போது அந்த கம்ஃபர்டபுளான ஒரு இருந்துச்சு. சரௌண்டிங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவர் கூட ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, பாட்டு சாங் எடிட் பண்ணும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்திருந்தாரு அவங்க டீம். ஸோ ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் என்வாயர்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜீவா சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, he was very considerate about our parents as well. ஸோ எங்கள் 6 பேரோட அந்த ஷூட்டில் இட் வாஸ் 16-hour ஷூட். ஸோ 2 to 2 மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அத்தனை நாள் காலையில் வரைக்கும் பேரண்ட்ஸ் வெதர், காலையில் 6:30 மணி வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் வெதர். ஸோ ஹி மேட் ஷோர் த கேர்ள்ஸ் சேஃபாக இருக்காங்களா, கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க, ஐ யூ ஓகே, ஐ யோர் பேரண்ட்ஸ் ஃபைன். ஸோ அந்த எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரெஸ்ட் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹி கால்ட் அ கேரவன் ஃபார் அவர் பேரண்ட்ஸ் டு ரெஸ்ட். ஏன்னா நாங்கள் வி கேன் பி ஃபைன், எங்களோட ட்ரீம் இது நாங்கள் பண்ணணும். பட் பேரண்ட்ஸ் ஆல்சோ சிரமப்பட்டாங்க. ஸோ அதுக்காக பேரண்ட்ஸ் சிரமப்படுறாங்கன்றதை பார்த்து ஹி புக்ட் அ கேரவன் ஃபார் அவர் பேரண்ட்ஸ் டு கோ அண்ட் ரெஸ்ட். ஸோ இட் வாஸ் வெரி நம்மளை பார்க்குறதுன்ற விட நம்மளோட பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிறாருன்ற போது எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் ஏறிடுச்சு அங்கே தான். ஸோ அந்த விஷயத்துக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஜீவா சார். ஓகே தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஆக்சுவலி செம்ம சில்லுங்க, ரொம்ப சில்லு. எவ்வளோ சில்லுனா, நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து அது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இல்லாமல் ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. பிகாஸ் அவங்க இருக்கும்போது, அவங்க வரும்போது சடனாக ஐயோ பாஸ் அப்படிலாம் இல்லாமல் ஐப்ரோ அப்படி தான் இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆன் த ஸ்பாட் அவர் நிறைய காமெடி பண்ணுவார். ஸோ நானும் காமெடி பண்ணுறதுனால எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சிங்க்கு, ஒரு செம்ம சிங்க்கு அந்த மாதிரி. ஸோ வெரி சில். ஜீவா சார் கிட்ட 2 விஷயம் லைக் இப்போ என் மைண்டில் தோணுது. வந்து ஒன்று வந்து ஆன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் வைக்கும்போது அவர் வார்த்தை சொன்னார் மற்றவங்க கிட்ட. அது வந்து பொம்பளை பிள்ளைங்கப்பா பார்த்துக்கணும், இண்டஸ்ட்ரி சரியில்லை, பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது தட் இஸ் சம்திங் வெரி வெரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அவர் சொல்லும் போது. அண்ட் தென் ஹி என்ஷோர்ட் வினிதா மேம்னு எங்களுக்கு ஒரு மேம் இருக்காங்க. அண்ட் ஷி இஸ் அ உமன், பயங்கர பிரேவ், செம்ம போல்டு. அவங்கள ஹி வாஸ் லைக் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து நாட் ஜஸ்ட் ஜீவா சார், எங்களுக்கு ஒரு விமென்மே ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு உமன் பார்க்கறதுக்கு ஒரு வி ஹேவ் அ பேக்கப், ஒரு சப்போர்ட் மாதிரி வி ஃபெல்ட். அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, இப்போ சின்ஸ் வி ஆர் இந்த மியூசிக் ஃபீல்ட், நாங்கள் இது வரைக்கும் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பாட்டை கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து மியூசிக் ரசனை ஜாஸ்தி இருக்குது. பீப்புள் மை திங்க் ஹீஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர், பட் ஆக்சுவலி கிடையாது. ஹீஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். அவருக்கு ஐடியலாக நுண்ணி காதில் ஹியர்ஸ் இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, இது லோஃபியாக போட்டு எப்படி இருக்கும், ஹி வாஸ் ஏபிள் டு. அது அப்புறம் வாஸ் ஃபேசினேட்டட். பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஆக்டர் லேபிள்னு வரல, ஹீ ஹேஸ் பேஷன் ஃபார் மியூசிக் ஆல்சோ. அவர் தான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ மம்மாக்கள் வித் சம்னாக்கள் ஆட் பண்ணுன்னாரு, அது ஒரு போட்டு விடுங்கன்னு அவர் சொன்னதால ஆக்சுவலி அது அவுட்புட் இன்னும் பயங்கரமாக வந்துச்சு. ஸோ எஸ், தீஸ் டூ ஆர் லைக் the best thing from Jiva sir. ஸோ எங்களோட பாட்டு அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ரஃப் ரெக்கார்டிங் மாதிரி பண்ணிவிட்டு ஹி லிசன் பண்ணிட்ட பிறகு நாங்கள் என்ன ஐடியா தோணுச்சுன்னா, சார் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், கோச்சிக்காதீங்கண்ணா, என்ன சொல்லுங்கம்மா, நீ தொட்டதெல்லாம் ஹிட்டு அந்த மாதிரி தொட சொன்னேன் சார். தொடுங்கள தொட்டோன்னே நீ தொட்டதெல்லாம் ஹிட்டுன்னு சிரிக்கிற. லைக் ஜீவா சார் ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்தாலும் சுப்ரியா மேம் ஆல்சோ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க பார்த்தோன்னே ஹாய் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த சாங் இஸ் ஸோ க்யூட், ஸோ எப்படி இப்போ அந்த சாங் வந்து 6 பேருமே பாடியிருக்கீங்க. நீங்கள் வந்து வாயாலே வித்த காட்டினீங்க, வந்தப்பே பார்த்தேன். ஓகேவா? அப்படி ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறீங்க, இவங்க இப்போ பாட போகிறாங்க. ஓகே, சாங் பேர் டாப் ஆப் பை டிஎன்சி, ப்ரொடியூஸ்ட் பை அஸ்வதாமா. ஹியர் வி கோ. Let's go! You're the only one, so make the best of it. Spend some time with the Father, yes, that's worth it. Life is simple, it's a miracle. Don't complicate, be ethical. Don't waste your time, be logical, be practical. ஆரம் செய் நிறமாறாதே வாழ்க்கை ஒரு வட்டம், உன் சட்டம் அதை
the groove, you ready to move, you ready to வீழாமல் சீராமல் நம் வெற்றி தாகம் தீராதே. You wanna fight me? Bring it to me now. Trying to defeat me? I'ma take you down. வீழாமல் சீராமல் நம் வெற்றி தாகம் தீராதே. பிடித்தாலும் நீ ஜெயித்தாலும் play how we're gonna. நேர்ல கேட்கும் போதே பயங்கர வைபா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து நம்ம ஹெட்ஃபோன்லாம் கேட்டுட்டு பயங்கரமா வைப் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா மறக்காம த பாப் சாங்கை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. யூடியூப்ல இருக்கு. ஸோ நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். டிஎன்சியோட டாப் பாப் சாங் டெஃப்ராக்ஸ் அஃபிஷியல் சேனல்ல இருக்கு அண்ட் ஆல்சோ ஆன் ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ மறக்காம பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யூ லவ் டு see you down. இப்போ ஒரு கேங் லீடரா வந்து என்ன மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ ஒருத்தவங்க வரலன்னா ஏதாவது ஒரு ட்ராப் ஆகும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, கோவா டூர் போடுறோம் பசங்களாம், ஒருத்தவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்கே எடுத்து விடுவான். அந்த மாதிரி தடங்கலான விஷயம், அதை தாண்டி வந்த விஷயம். ஆக்சுவலி வந்து நாங்களும் இது ஆரம்பிக்கும் போது எனக்கும் வயசு 18 தானே. ஸோ நானும் காலேஜ் படிச்சுட்டு தானே வந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆக்சுவலி நம்ம ப்ரொஃபஸர், அதாவது ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஆரம்பிச்சு ப்ரொஃபஸர் ஆனவொன்னே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து பசங்களை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணு வரலனா அவகிட்ட இப்போ நான் எனக்கு ஒருத்தங்க கடினமாக எனக்கு கண்டிருச்சிருந்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குமோ அவளை அப்படி தான் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப லீசராக வச்சுப்போம். இன்ஃபேக்ட் கலைஞர் 100 போயிட்டு இருந்தோம். வந்து இவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருந்துச்சு, அவள் வரக்கூட இல்லை. ஆனால் ஆன் ஸ்பாட்டில் வந்து தாறுமாறாக பண்ணுறான்னு நாங்கள் நம்பினோம். அவள் வீட்டிலேருந்து கற்றுக்கணும். அன்றைக்கி ஆக்சுவலி வந்து அவள் தாறுமாறாக தான் பண்ணான். ஸோ அந்த மாதிரி வி ஜஸ்ட் ஹேவ் ஹோப் ஆன் ஈச் அதர். ஸோ கத்தலாம் மாட்டோம். எனக்காவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போயிட்டா குரூப்ல ஒரு 1 ஹவருக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விட்டுருவேன். இது பாட்டோட பெருசா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேராகிராஃபா எல்லாரும் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டோன்னே அப்படி வந்து கூல் ஆயிப்போம். ஆர்குமெண்ட் இல்லாமல் ஃபேமிலினா சண்டை இருக்கும்ல, அதே மாதிரி எங்க சண்டைலாம் இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே குட் கேர்ள்ஸ்லாம் கிடையாது. சண்டை போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து சரி நான் பரோட்டா சாப்பிடலாம் வரியா போலாம் அப்படியே முடிச்சிருவோம். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு சமாதானம் ஆயிடும். இது நல்லா இருக்கு. என்ன தோணுதுன்னா, நான் எதுவுமே பண்ணலன்னீங்களா, அந்த 1 மணி நேரம் பேசுறது கேட்கறது பெரிய விஷயம், அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் இல்ல 2xலயே 1 மணி நேரம் போகும். இல்ல திட்டலாம் மாட்டேன், சோகமா பேசிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆமா நிஜமா சோகமா பேசிடுவேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் அவங்களும் சோகமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சோகமாயிட்டு சாப்பிட்டுறலாம். சோகம் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு சந்தோஷம். அதாவது குரூப்லன்ற போது என்ன தெரியுமா தோணுது, வடிவேலு இருவக்காத்த கிளி அந்த கதை சொல்லும் போது எல்லாரும் போன மாதிரி இருக்கு. எத்தனை பேர் உண்மையா கேட்டீங்கன்னு தெரியல. ஸோ நீங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டீங்க? நீங்க என்ன கஷ்டமே படலங்க, நான் அந்த குரூப்ல இல்ல. சரி அந்த விஷயம் இல்ல. இப்ப இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்ல, சாதாரணமா ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே பயங்கரமா கலாய்ப்பானுங்க. ஆமா என்ன மச்சான் ஜாலியா என்ஜாய் இங்க பண்ணியா? இங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து ஆமா இவங்களெல்லாம் இவங்க கன்சிடர், இவங்கள பத்தி நீங்க பேசவே வேணாம். இப்போ உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு வச்சீங்க. இல்ல எனக்கு புரியல. அப்படி சரிங்க, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சொல்லிருப்பான்ல, என்னடா 6 பொண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க என்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் நான் ஒரு காமெடியாக தான் ப்ரோ எடுத்துக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நான் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம we are all artists, we are all professionals, we are working together and we are going to keep working, அவ்வளோதான். வீட்டில் வந்து டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணா, எங்கே போகிற, இவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் தானே இருக்கணும், நைட்லாம் ஸ்டே பண்ணுற, அப்படி என்ன பண்ணிட போகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க எல்லாருமே. எல்லா வீட்லேயும் கேட்டது தான். பட் அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து பொறுமையாக இருப்போம். நம் டிஎன்சிக்குன்னு ஒரு காலம் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ என்ன பேசி புரிய வச்சாலும் அவங்களுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் இன்டு தேர் ஹெட். ஸோ வந்து ஒன்ஸ் ஜீவா சார் வந்து லைக் டெஃப்ராக்ஸ் உள்ள பிக்சருக்குள்ளே வந்தாலும் தே ஹேட் தேர் தாட்ஸ். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, நீ ஒர்க் பண்ணணும். ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் அ பேங்க், ஓகேங்களா. ஸோ வந்து நீ ஒர்க் பண்ணணும், நீ ஒர்க் பண்ணுவியா, இது பண்ணுவியா, நீ புரியல என்ன பண்ண போகிறேன்னு. நான் அதுவும் பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன். நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க, அவ்வளவுதான். ஸோ ரிசல்ட் மட்டும் பாருடா, மட்டும் பாருங்க. அண்ட் லைக் நான் 18 இயர்ஸ்லேருந்தே கூட இருந்தது. அப்போ வாங்கின திட்ட விட இப்போ பரவாயில்ல தான், இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ திட்டினீங்க ஓகே, ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. ஸோ இப்போ தே ஆர் ஓகே பொண்ணு இவ்வளோ தூரம் போயிருக்கா, ப்ரெஸ் மீட் போகிறா, லான்ச் போகிறா, பெரிய ஆக்டர்ஸ் வந்து பாராட்டுறாங்கன்னா தேர் ஃபீலிங் ஓகே, ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கா. ஸோ வந்து வி கேன்
த்ரஸ்டர் அந்த மாதிரி அவங்க இப்போ இருக்காங்க. ஸோ எல்லார் பேரண்ட்ஸும் அப்படிதான் இப்போதைக்கு. வா கொஞ்சம் நீ சரிம்மா. இப்பயே பயங்கர டெரரா இருக்கல்ல, வீட்ல திட்டும் போது எப்படி இருப்ப? இப்போ நீ வீட்ல எலினா வெளியில எலி. ஓகே, இப்போ வீட்ல அப்புறம் எலியா இருந்து எப்படி ஃபேஸ் பண்ணி இவ்வளவு தூரம்? ஒரு டைம் மேல அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் பண்ண போறேன் நான் ஸ்ட்ராங்கா. எல்லாருமே அவங்க டெசிஷன்ல ரொம்ப எப்படி ஸ்ட்ராங்கா சாப்பிடாம இருந்தீங்களா? அப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? பேசணும். எங்களுக்கு இது என்னால முடியும், எனக்கு இதுதான் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்ககிட்ட நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன், நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா அது வந்து வீண் போகாது. நாங்க உட்காந்து எல்லாருமே பேசுறோம். நானும் பேசினேன். அவங்க ஒரு டைம் மேல ஓகே புரிஞ்சுட்டாங்க. ரெண்டுமே ஸ்டடீஸ் அண்ட் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்றதுனால வந்து தேவர் லைக் ஓகே ஃபைன். அப்படியே கேட்கும் போது அகினி சிறகே எழுந்து வா. சோ சூப்பர். நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். அப்படியா? ஆனா எப்போ வராங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஜாயின் பண்ணும்போது வந்து நான் ரொம்ப குவைட்டான பர்சன். இப்போ ஏன் குவைட்டா இருக்கீங்க? இல்ல இப்போ குவைட் இல்ல, நான் ஒத்துக்க நான் குவைட் இல்ல. ஆனா வந்து ஜாயின் பண்ணும்போது ஆனா எங்க வீட்லயுமே வந்து மை பேரண்ட்ஸ் ஆர் லைக் என்ன பண்றீங்க, என்ன நடக்குது இப்படி மரியாதை கேட்டாங்களா? இல்ல ரொம்ப நான் வந்து லைக் வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகே அந்த மாதிரி கேட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து போத் என்னால வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, இப்போ நான் என்னோட குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன். நான் விருப்பப்படுறதையும் நான் செய்வேன். நான் ரெண்டுமே செய்யறேன், நீங்க எங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே. She is also a bank officer by the way, just want to tell. ஆமா, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணதால எங்க அப்பாவோட ஆம்பிஷன் ஐ ஷுட் ஒர்க் இன் a bank. Yes, I am working right now. இது இல்லாத I want TNC. This 6 girls our dream. அதுவும் எனக்கு வேணும். So I will do both for now. அதுக்கப்புறமா let's see what's the plan அப்படின்னு சொல்லிட்டு they are supporting. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இதை கேட்டே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு கோல் வச்சு ஓடுவோம், இல்லை கோ வித் ஃப்ளோவில் ஓடுவோம். உங்களுக்கு ஆசைன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது பேசி சில டைம் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்கும் லைஃபு. அப்போ பயங்கரமாக கூட்டமாக சேர்ந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதை பண்ணுறோண்டா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது பண்ணியிருப்பீங்களா? அந்த மொமெண்ட் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. குரூப்பில் டூப்பு ஒன்று வந்து நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கான்சர்ட் பண்ணணும். எங்களோட 2018 ட்ராவல் பண்ணுற எல்லா ஃபேன்ஸ் எல்லாரும் முன்னாடியும் பாடி ஆடி ஒன்றா கலந்து மியூசிக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஷெல்டர்ஸ், இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், ஸ்ட்ரே கிட்ஸ், எனக்கே தெரியாது, K-pop தப்பா band சொல்லியிருக்கேன்னு தெரியுது. K-pop band அதான் என்ஜிஓ இந்த பாவப்பட்ட மனுஷங்களுக்கு எல்லாம் செய்யறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா டிஎன்சியோட மோட்டோவே வந்து லவ் வந்தன் அதுதான். ஸோ கான்செர்ட் பண்ணணும், ஈவெண்ட் தனியாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக அவங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஸோ கீப் கோயிங். ஒரு 2K கிட்ஸ்க்குலாம் வந்து பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள். ஸோ சூப்பர். ஓகே, அவங்க கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.